கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று வேதாகமும் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. நாம் எல்லோரும் விசுவாச பிள்ளைகள். நாம் எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள். அதிலே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு, சமாதானமும் உண்டு. எந்த ஒரு மாற்று கருத்தும் அதிலே இல்லை. அவரை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகளாக நம்மிடத்திலே கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தனக்கு விசுவாசம் உண்டென்று ஒருவன் சொல்லுவானேயானால், அப்படி சொல்லியும் அவனிடத்தில் கிரியைகள் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டால், கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுடைய அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 14வது வசனம் ஒரு கேள்வியை கேட்கிறது. யோபு 22வது அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 652வது பக்கம். ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? விவேகமாக, அறிவாக, புத்திசாலித்தனமாக படித்து பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்திருக்கிற ஒரு விசுவாச பிள்ளை தனக்குத்தான் பிரயோஜனமாயிருந்தால் அவன் தன்னை உண்டாக்கின, தன்னை இம்மட்டும் உயர்த்தின தேவனாகிய கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாச வாழ்வினாலே. ஆகவே யோபு 22வது அதிகாரத்தின் 2வது வசனத்தின்படி நான் விவேகமாய் வாழ்கிறேன், அறிவோடு செயல்படுகிறேன், புத்திசாலித்தனமாக சம்பாதிக்கிறேன், நல்ல நிலையை அடைந்திருக்கிறேன். என்னை உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவாய் நான் பிரயோஜனப்படுகிறேன். கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாச வாழ்வினாலே அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களாக நாம், அது எப்படி தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிறேன்? யாருக்காயிலும் ஒரு கேள்வி உண்டாகுமா? தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிறவன் தேவனுக்கு பிரயோஜனமாயிருக்கிறவன். யோபு 22வது அதிகாரத்தின் 2வது வசனம், நீங்கள் எல்லோரும் விவேகமானவர்கள், புத்திசாலித்தனமானவர்கள், அறிவாளிகள், உங்களுக்கு பிரயோஜனமாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசத்திலே எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள். ஆனால் உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்களா என்று யோபு 22வது அதிகாரத்தின் 2வது வசனம் கேள்வி கேட்கிறது. ஆகவே கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு நானே பிரயோஜனமாக இருக்கிறேன். என்னை இம்மட்டும் உயர்த்தின என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேனா? இருப்பேனா? இருக்க வாஞ்சிப்பேனா? முயற்சி செய்வேனா? கிரியைகள் 2 விதம். கிரியைகள் 2 விதம். ஒன்று சுயநலம் நிறைந்த கிரியைகள். என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும் என்ற சுயநலம் நிறைந்த கிரியை. இரண்டாவது
பிறர் நலத்திற்கான கிரியைகள். அதற்கு பவுல் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 237வது பக்கம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நான் நடக்கிறது போல. வசனத்தில் உங்கள் கண்களை நீங்கள் இருத்தி பாருங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். என்ன பிரயோஜனம்? தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாச வாழ்வினாலே அவன் ரட்சிப்பை பெறுவானா? ஆகவே சுய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தராகிய இயேசுவை பற்றி இருக்கிற ஜனங்கள், அவருடைய எண்ணிக்கை மிகுதி. பிறருடைய பிரயோஜனம், அநேகருடைய பிரயோஜனம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? அப்படி என்னைக்கால நினைச்சிருக்கீங்களா? நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போவாலும் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்க. என்ன உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்துடைய ருசி தெரியல. உங்க கண்கள் நன்றாக பார்வையுடையதா இருக்கும் வரையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் கைகால்கள் செயல்படுகிற வரையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆரோக்கியமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கும் வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அநேகம். உண்மையிலே நாம் ஆசீர்வாதமான தேசத்தில் இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த நிலையில இருக்கிற நான் பிறருடைய பிரயோஜனத்தை, அநேகருடைய பிரயோஜனத்தை நாட வேண்டும். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 32வது வசனத்திலே, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. எப்படி அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுவது? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பென்சில் வாங்கினால் அதனோடு சேர்த்து இன்னொரு பென்சிலை வாங்கி அவருடைய சிநேகிதனுக்கு கொடுக்க சொல்ல வேணும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பென்சிலை யாருக்கும் ஒடிச்சு கொடுக்கக்கூடாது. பென்சில் காணாமல் போச்சுன்னா ஒன்று வெளுத்துருவேன். நீங்கள் ஒரு பொருளை உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கும்போது பிறருடைய பிள்ளையை நினைவிலே கொண்டு உங்கள் பிள்ளையிடத்தில் கொடுங்கள். இது உனக்காக நான் வாங்கிய பொருள், பென்சில். இதே போல இன்னொரு பென்சிலை நான் வாங்கி வந்திருக்கிறேன், அதை நீ உன் சிநேகிதனுக்கு கொடு என்று சொல்லி அவனுக்கு கற்பிக்க வேணும். ஒழிச்சு வச்சு தின்னு பள்ளிக்கூடத்தில் போய் யார்ட்டையும் காட்டாமல் சாப்பிடு. பிள்ளைகளுக்கு அப்படித்தானே சொல்லிக் கொடுக்கும். நாம் கொடுக்க பழக வேணும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேணும். இன்றைக்கு மருத்துவமனையிலே அநேக வியாதியஸ்தர்கள் எழுந்து நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், அவர்களை சந்தியுங்கள், உங்களாலான உணவு பதார்த்தங்களை சுமந்து செல்லுங்கள், அவர்களுக்கு வழங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பிறருடைய பிரயோஜனத்தை நாடுவீர்களாக, பிறருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக மாறுவீர்களாக. ஒருவன் விவேகியாயிருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் தன்னை உண்டாக்கின தேவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனம் ஆவது எப்போது என்றால், வசனத்தை கவனியுங்கள்,
யோபு 22 அதிகாரத்தின் 2வது வசனம், தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறவன் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவன். விவேகியா இருக்கிறான், அவன் விசுவாசியாய் இருக்கிறான், ஆசீர்வாதமாய் இருக்கிறான். அவன் தனக்கு மட்டுமே பிரயோஜனமாய் இருந்தால் அந்த பிரயோஜனம் அவனை ரட்சிக்காது. அதைத்தான் யாக்கோபு 2 அதிகாரத்தின் 14வது வசனம் சொல்லுகிறது. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் நான் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கிறிஸ்தவ வாழ்வு வாழ விரும்புகிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டால், உங்களுக்கு மத்தேயு 25 அதிகாரத்தின் 45வது வசனத்திலே அந்த வழியும் வாசலும் உண்டாயிருக்கிறது. மத்தேயு 25:45 இயேசு சொல்லுகிறார், மிகவும் சிறியரில் ஒருவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுக்கு பிரயோஜனமாயிருக்க நான் வாஞ்சிக்கிறேன். நான் தேவனுக்கு எப்படி பிரயோஜனப்படட்டும் என்றால், மிகவும் சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்கள்? மிகவும் சிறியர்கள் நம்மோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். மிகவும் சிறியருக்கு ஏதாவது செய்யலாமா? ஆகவே கிரியை 2 விதமான கிரியை. சுய பிரயோஜனத்தை தேடுகிற கிரியை, பிறருடைய பிரயோஜனத்தை தேடுகிற கிரியை. ஆகவே விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள். எப்படிப்பட்ட விசுவாசிகள்? கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள். நீங்க நல்லவங்க தானா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? கிறிஸ்தவங்கனாலே நல்லவங்க தான். அந்த நல்லவங்களுக்குள்ள கொஞ்சம் கெட்டவங்க இருப்பாங்க, ஆனா நல்லவங்க. என்ன உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள். காரணம், நம்ம அழைத்தவர் நல்லவர். அப்ப நல்ல கிறிஸ்தவர்கள் நாம். நம்மால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது. அப்ப நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று தனக்கு பிரயோஜனமாய் இருக்கிற ஒருவன் தேவனுக்கு பிரயோஜனமாய் மாறும்படியாக, தேவனுக்கு எப்படி நான் பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால், மத்தேயு 25 அதிகாரத்தின் 45வது வசனத்தின்படியாய் மாற வேணும். மிகவும் சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். யாராகவும் இருக்கலாம். ஆகவே நீங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் விவேகமாய் படித்தீர்கள், விவேகமாய் வேலை வாங்கினீர்கள், விவேகமாய் சம்பாதித்தீர்கள், விவேகமாய் பதவியை பெற்றீர்கள், விவேகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லதுதான். ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து அவன் தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனானவன் தனக்கு இந்த வாழ்வை கொடுத்த தேவனுக்கு பிரயோஜனமாய் மாறுவது எப்படி என்றால், மத்தேயு 25:45வது வசனத்தின்படி மிகவும் சிறியர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க வேணும். கொடுக்கலாமா? கொடுக்க முயற்சி செய்வோமா? விசுவாச வாழ்வு என்பது சுய பிரயோஜனத்தை தேடுவதல்ல, பிறனுடைய பிரயோஜனத்திற்காக வாழ்வது. ஆகவே உங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. விசுவாச வாழ்விலே விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. நம்முடைய ஆத்மாவிலே எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு இருக்கிறார். அந்த விசுவாச பிள்ளையினாலே என்ன பிரயோஜனம்? விசுவாசத்தினால் உண்டாகும் பிரயோஜனம் என்ன? விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் விசுவாசத்தின் பிரயோஜனம் விளங்கிக் கொள்ளுங்கள்.
நீங்கள் அவரை விசுவாசித்த உடனே உங்கள் ஆத்ம மணவாளனாக இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்மாவிலே வாசம் செய்து உங்கள் ஆத்மாவிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து உங்களை விசுவாச வாழ்விலே நடத்துகிறார். விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது. 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. விசுவாசத்தின் பிரயோஜனம் என்ன? விசுவாசத்தின் பிரயோஜனம் தான் மத்தேயு 25:45. இந்த மிகவும் சிறியர் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்படி எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். சிறியரில் ஒருவராகி இவர்களுக்கு என்று எழுதாமல் மிகவும் சிறியரில் ஒருவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், நீங்கள் எனக்கு பிரயோஜனமானவர்கள் என்று இயேசு சொல்லுவார். சரியா? ஆகவே இன்றைக்கு பூமியிலே பிரசங்கி 6:11 சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே 796 பக்கம், மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால், பிரசங்கி 6:11 பழைய ஏற்பாட்டிலே 796 பக்கம், மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறான், தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? மாயை பெருக பண்ணுகிற விசேஷங்கள் அநேகம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு துதி, ஸ்தோத்திரம், பலிகள், ஆராதனை வருகிற ஆகஸ்ட் 15 அந்த விடுமுறை நாளில் நடத்தப்படும். அங்கே நடத்தப்படுகிற நடத்தலாம் எப்படி என்று கேட்டால், அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக நடத்தப்படுகிற ஆட்டங்கள், பாட்டங்கள், இசைகள், பாடல்கள். இதுதான் மாயை தோன்ற பண்ணுகிற விசேஷங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, தனியாக போய் யார்கிட்டையும் சொல்லாமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைபிளை வாசிட்டு முழங்கால் போட்டு அவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கனப்படுத்தி அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தான் உன்னதமானது. மாயை பெருக பண்ணுகிற விசேஷம் என்ன என்று கேட்டால், குளிரூட்டப்பட்ட நவீன அறையிலே இசை முழக்கங்களோடு பாடல்கள் பாடி நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கு பிடித்தமான இசை முறைகள், நவீன இசை வாத்தியங்களால் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற, சுய பிரயோஜனத்தை தேடுகிற கிறிஸ்தவ இளைஞர்கள், வாலிபர்கள் சமுதாயம் பெருகியிருக்கிறார்கள். இது மாயை. ஏன் மாயை என்று சொன்னால், மிகவும் சிறியர்கள் தேவைகளினாலே எதிர்பார்த்து வாடி போயிருக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அப்படி செலவு செய்கிற பணத்தை எடுத்து மிகவும் சிறியராகி ஒருவருக்கு ஏதாவது செய்வார்களே ஆனால் அவர்கள் தேவனுக்கே பிரயோஜனமாக இருக்கிற விசுவாச பிள்ளைகள். புரியுமா? அதனால நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்வு. மாயை பெருக பண்ணுகிற விசேஷங்கள் நிறைய வரும். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது உலகம் அழிவரையில் அது நடைபெறும். மற்ற நடக்கிற எல்லா ஆட்டங்களும், பாட்டங்களும், கூத்துக்களும், கொம்மாளங்களும், இசை முழக்கங்களும் மாயை பெருக பண்ணுகிறவைகள். அதற்கு செலவிடப்படுகிற தொகைகளை மிகவும் சிறியர்களுக்கு, குடிசை பகுதிகளில் வாழ்கிறவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு ஒரு நாளையில் ஒரு நல்ல உணவை வாங்கி கொடுக்கலாம். அப்படியாக இந்த இந்தியாவிலே வந்து ஐரோப்பிய மிஷனரிகள் செய்துதான் கிறிஸ்துவை பின்பற்றும்படியான ஆவியை நமக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மூலமாய் அருளி செய்தார். ஆகவே மாயை பெருக பண்ணுகிற விசேஷம் என்ன? காலைதோறும் வாக்கு தத்துவம். எல்லாருக்கும் வருதா? செல்போன்ல
இது ஒரு மாயை. சரி, வருஷத்தின் தொடக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோமே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே போனது? ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களும் அதற்கு உரியவருடைய சிரசிலே ஒவ்வொரு நிமிடமும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஆட்டங்கள், பாட்டங்கள், உல்லாசங்கள், தங்களுக்கு பிரயோஜனமான பாடல்கள், தங்கள் ஆவியை மகிழ்விக்கத்தக்கதான பாடல்கள், தங்களுடைய ஆவிக்கு செவிக்கு இனிமையான இசைகள், இன்றைக்கு இந்த உலகம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்ன என்று கேட்டால், நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாய் மாறும்படியாக உங்கள் பக்கமாக உங்கள் உறவினர்களே இருக்கிறார்கள், மிகவும் சிறியவர்கள். அவர்களுக்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் பூமியில உண்டாயிருக்கிறபடினால் அதனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு. புரியுமா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், அவரை விசுவாசித்தேன், நான் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அப்படி இருக்கிற நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மிகவும் சிறிய ஒருவருக்கு எதையாலும் செய்து அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுக்கு பிரயோஜனமாய் நான் வாழ்வேன் என்ற தீர்மானத்தை ஏறெடுக்க போகிறவர்கள் யார்? செய்யலாமா? நல்லா கவனிங்க. நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி நீங்களா சாப்பிட்டு இருந்தா அது உண்மையான ஆசீர்வாதமே கிடையாது. அது ஒன் வே. அது டூ வேவா மாறணும், ரிட்டர்ன் வரணும். அதனால உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சுகம், உங்களுடைய சொந்தம், உங்களுடைய உறவு இதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் விவேகியா இருக்கிறான், அறிவாளியா இருக்கிறான், புத்திசாலியா இருக்கிறான், அவன் தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறான். அவனை உண்டாக்கின தேவனுக்கு அவன் எப்போது பிரயோஜனமாவான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகரை பிரயோஜனத்தை தேடி அவர் ரட்சிக்கப்படும்படிக்கு மிகவும் சிறிய ஒருவருக்கு எதை செய்கிறானோ அவனை உண்மையான கிறிஸ்தவ வாழ்கிற விசுவாச பிள்ளை என்று கடந்து வந்த வசனங்கள்லாம் நமக்கு அறிவை போதிக்கிறது. அதனால இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் பாருங்க. எந்தெந்த வஸ்திரத்தில் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே சாலையோரமாக போங்க. 2 பேருமே பைக்கிலே போங்க. யார் யாருக்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. செய்யலாமா? சிலர் வாங்கி ஒரு தடவை உடுத்திருக்காங்க, பல நாளாக உடுத்தல அப்படியே தொங்கிட்டு இருக்குள்ள சட்டைகள். ஒருத்தருக்கு 70 சட்டை, ஒரு வீட்டில் 250 சேலைகள். அதோடைய பண மதிப்பு என்ன? ஏன் அதை உங்களால் ஏன் அதை புறக்கணிக்க முடியவில்லை? இன்னும் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஐயோ, இது நல்ல உடுப்பு, இந்த வஸ்திரத்தை நான் எப்படி என்றால் ஒரு நாள் கட்டுவேன் என்றும் கட்டப்போவதில்லை. அது அப்படியே இருக்க போகிறது. அப்போ விவேகியா இருந்தீர்கள், அறிவாளியா இருந்தீர்கள், சம்பாதித்தீர்கள், ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள், உங்களுடைய சுய பிரயோஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், பிறனுடைய பிரயோஜனத்திற்காக எப்போது வாழப் போகிறீர்கள்? மிகவும் சிறியர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆலயத்தை எல்லை விரிவாக்க வேணும், நவீன சாதனங்களை கொண்டு வர வேணும், புதிய புதிய டிஸ்பிளேக்கள் மாற்றப்பட வேணும், குளிரூட்டப்பட வேணும். இதற்காகவே பணம் செலவு செய்து கொண்டிருந்தால் வீட்டில் எல்லைகளை விரிவாக்க வேணும், இந்த ரூமை இன்னொரு ரூமை கட்ட வேணும், இன்னொரு டிஸ்பிளே வாங்க வேணும், இன்னொரு பைக்கை மாற்ற வேணும், செல்போனை மாற்ற வேணும். அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விவேகியானவர்கள், அறிவாளியானவர்கள், சுய பிரயோஜனத்தை தேடுகிறவர்கள், தேவனுக்கு பிரயோஜனமானவர்கள் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் கவனிங்க. மாயை பெருக பண்ணுகிற விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு செக் வைக்கணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எசென்ஷியல் லைஃப். அத்தியாவசிய வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு, நாட் எக்ஸ்ட்ராடினரி லைஃப். அது எப்போதும் அனாவசியமான வாழ்வு கிடையாது. அத்தியாவசியமான வாழ்வு வாழ நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடி அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 10:32 சொல்லுகிறது. அல்லேலூயா. சரியா? எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில்
சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் 300வது பக்கம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்போது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரும் தப்பிக்கொள்ள முடியாது, போக்கு செல்ல இயலாது, நான் அறியேன் என்று சொல்ல முடியாது. 2026 வருடம் ஜூலை மாதம் 26வது நாளிலே நீ சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டும். மிகவும் சிறியர்களுக்கு ஒரு யாருக்கால் ஒன்றை செய்தால் எனக்கே செய்தாய், ஆகவே நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று நீ அறிந்தாய். அந்த சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டது. அதுதான் எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள், கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த வசனம், அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரயோஜனத்தை ஆவியான கடவுள் எப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அவங்க விசுவாச பிள்ளைகள் தான். நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நீங்கள் கிரியை நடப்பித்தால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். வசனத்தை கவனிக்கலாமா? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். கேட்ட அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படமா? அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வு உண்டா? ஆகவே வசனம் சொல்வதை கவனிங்கள். சுவிசேஷம் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குட் நியூஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆகவே சுய பிரயோஜனத்தை தேடின காலங்கள் எல்லாம் போகட்டும். பிறருடைய பிரயோஜனம். ஆகவே அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல கிறிஸ்தவர்கள். ஆகவே ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு ஸ்லோகன், யூ பீயிங் குட் அண்ட் டூயிங் குட். நீ நல்லவனாயிரு, நன்மை செய், நல்ல குணத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். நல்லவர் தான். சில கிறிஸ்தவர் இருக்காங்க, நல்ல கிறிஸ்தவர், யார்கிட்டையும் கூட பேசக்கூட மாட்டார், அப்படியே சிரிச்சுட்டு விரும்புன்னு ஓடியே போயிடுவார். சர்ச்சுக்குள்ளே வருவார், நல்ல கிறிஸ்தவர், யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்ய மாட்டார். பக்கத்தில் மேலே சோதனை மட்டும் விடுன்னு ஓடிடுவார். என்ன ஏது எப்படி இருக்கீங்க விசாரிக்கவே மாட்டார். நல்ல கிறிஸ்தவர். விரும்பின வீட்டில் போய் அங்கேயும் போய் கதவை சாப்பிட்டுட்டு நல்ல கிறிஸ்தவர், நல்லா சாப்பிடுவார், நல்லா குளிரூட்டப்பட்டார்கள், நல்லா தூங்குவார். இந்த நல்ல சுபாவத்தை நன்மையான கிரியைகளிலே வெளிப்படுத்தும்படியாய் மிகவும் சிறியர் யார் என்று அவர் தேட வேணும். தேடி அவர் பிறருடைய பிரயோஜனத்தை தேடும்படியாக இன்றைக்கு எபிரேயர் 4:2 சொல்லுகிறது. கேட்ட அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரயோஜனப்படணுமா வேண்டாமா? இன்றைக்கு கேட்கிற வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரணும். பிரயோஜனத்தை கொண்டு வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். அவர் நல்லவர், அதே வேளையில் நன்மை செய்கிறவர். அவர் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். சரியா? ஆகவே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோம். நல்லது, நன்மை செய்கிறவர்களாய் மாற வேணும். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா இருந்தால் அவர் நன்மை செய்ய வேணும். சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையும் தேட வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது செலவாய்க்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அவ்வப்போது பிறருடைய பிரயோஜனத்துக்காக ஏதாவது ஒரு தொகையை உங்களுடைய திராணிக்கு தக்கதாக உங்கள் உள்ளத்தில் ஏவப்பட்டபடி அதை வைத்திருந்து பிறனுக்கு, மிகவும் சிறிய ஒருவனுக்கு ஒரு மருத்துவ செலவு, ஒரு கல்வி செலவு, ஒரு திருமண செலவு, ஒரு வீட்டை செப்பனிடும்படியான செலவுகளுக்கு கொடுத்தால் அது அவருக்கே செய்கிற கிரியை, அவருக்கேற்ற கிரியை, அது அவருக்கே செய்கிறவளா இருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாமா? எதை பிரயோஜனப்படுத்தணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்த வேணும். இதே வசனத்தை எபேசியர் 5வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரத்தின் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2 வசனங்களை இணைத்து நீங்கள் சொல்ல வேணும், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாட்கள் பொல்லாதவர்களானதால் ஞானமாய் நடப்பேன், நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். 2 வசனத்தை நீங்கள் இணைக்க வேணும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேணும்? நாட்கள் பொல்லாதவைகள், எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய நாட்கள், காலம் உயிருக்கு சமானம். ஒரு மனிதனுடைய நாட்களும் காலங்களும் அவனுடைய உயிருக்கு சமானம். உயிர் போனால் எப்படி திரும்ப வராதோ அதுபோல போன காலங்களும் திரும்ப வராது. வருமா? உயிர் போனால் எப்படி திரும்ப வராதோ அதே போல காலம் போனால் திரும்ப வராது. ஆனபடினாலே உயிர் போன ஒருவரை, செத்து போனவரை காலமானார் என்று தமிழ் சொல்லுகிறது. ஏன் காலமானார்? அவர் காலமானார், மரணம் அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதோடு கூட அவர் காலமானார், காலாவதியாகிவிட்டார். அந்த காலம் ஏன் அவருடைய மரணத்தில் இணைக்கப்படுது என்று சொன்னால், உயிர் போனால் எப்படி வராதோ அதே போல காலம் போனால் திரும்ப வராது. ஆகவே உயிர் போனவருக்கு பெயர் காலமானவர். புரியுமா? இந்த வியாக்கியானம் எல்லாம் தமிழில் தான் இருக்கு. அப்ப இன்றைக்கு நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாது வாழ்ந்தால் அவர்கள் காலமானவர்கள். எப்படி? செத்து போனவர்கள். ஆகவேதான் யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறவன் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ. நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலமானது திரும்ப வராது, வராது. ஆகவே அவர் காலத்தோடு கரைந்து விட்டார். காலத்தோடு எல்லாம் கவனிங்க. உயிருக்கு உயிராக பழகினவர் இறந்து போனார். அவர் இறந்து போனதெல்லாம் தெரியும், அவர் அடக்கம் பண்ணதெல்லாம் தெரியும், அவர் எரிச்சதெல்லாம் தெரியும், அவர் அஸ்தியை கரைச்சதெல்லாம் தெரியும். ஆனால் திடீர்னு அவர் நினைக்கும் போது ஒரு 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 விம்மல், ஒரு தும்மல், ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை. அவர் காலமாகி போனார், காற்றோடு கரைந்து போனார், காலத்தோடு காலமாகி போய்விட்டார். அவர் போன காலங்கள் இனிமே வராது. போன காலங்கள் எல்லாம் போகட்டும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் நன்மையும் செம்மையுமே செய்துதான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நிதையா இருந்து எனக்கு பிரயோஜனமாய் வாழ்கிற நான் தேவனுக்கு பிரியமாய் பிரயோஜனமாய் வாழ்வது எப்போது? ஆகவே நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடும்படிக்கு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக மிகவும் சிறிய ஒருவராகி ஏதாவது யாராகிலும் ஒருவருக்கு நான் ஏதாயிலும் செய்ய வேணும். செய்யலாமா? தீர்மானம் பண்ணலாமா? அதனால் நீங்கள் ஒரு நாளை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் ஒரு நாளைக்கு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போங்க, விசிட்டிங் போகிற மாதிரி போங்க. போய் அப்படியே ஒருத்தரையாக பாருங்கள். யாராலும் உங்கள் கண்ணில் தட்டுப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏசு அங்கே உங்க கூட வருவார். இந்த மிகவும் சிறியல் ஒருவருக்கு எதை செய்தார், நீ எனக்கே செய்தார். செய்வோமா? இன்னைக்காலும் செஞ்சுருக்கோமா? நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க.
வீடு சரியில்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. உங்களுக்கு பிரயோஜனமாய் நீங்கள் வாழ்கிற வாழ்விலே பிறருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு, அநேக பிரயோஜனத்தை தேடும்படிக்கு நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நாளில் அவர்களை தேடி திடீரென போய் பார்த்தோட கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க தான் இப்படி செய்வாங்க. அவர்கள் ரசிக்கப்படுவார்கள். அப்படித்தான் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவ மார்க்கம் நுழைந்தது. இதை அறியாத கிறிஸ்தவர்கள் தனக்குத்தானே பிரயோஜனமாக இசை, இன்னிசை, புதிய புதிய வெளியீடுகள், புதிய புதிய வீடியோக்கள், புதிய புதிய பாடல்கள் என்று எதையெல்லாம் செய்து கொண்டு லட்சக்கணக்கான பணங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது யாருடைய பணம்? அது யாரால் வந்தது? யாருக்காக கொடுக்கப்பட்டது? நீ எதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறாய்? தங்களுடைய சுய பிரஸ்தாபத்திற்காக, சுய பிரயோஜனத்திற்காக பல லட்சங்களை செலவு செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தன்னில் தானே செத்தவர்கள். இவர்கள் காலமானவர்கள். விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள். ஆகவே உங்களிடத்திலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்திலே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்திலே அந்த சிந்தனை உண்டாகுமேயானால் பரிசுத்த ஆவியாக கடவுள் உங்களோடு பேசுவார். இதை செய் என்று சொல்லுவார், அதை உணர்த்துவார். அதன்படியா நீங்கள் வாழ்வீர்கள். இந்த நாட்களை நீங்கள், இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தின தேவ பிள்ளையாய் காணப்படுவீர்கள். ஆகவே இன்று இருக்கிற 2026 மாதத்தின் ஜூலை மாதம் 26வது நாள் இனி வரப்போவதே இல்லை. இனி வரப்போவது 2126 ஜூலை 26 வறுமை அல்லாமல். அதற்குள்ளாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம்.